இப்போ யாரை கேட்டு நீ மேட்ரிமோனியில் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண? நான் உன்னை பண்ண சொன்னா ஆப் வேறு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க. டேய் என்னடா பேசுற? உனக்கு நான் பொண்ணு பார்க்காம வேற யாரு பாப்பா? ஊர்லலாம் பொண்ணே கிடைக்காம தான் உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து கத்திட்டு இருக்க. நான் தான் கல்யாணத்திலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறேன்ல, உனக்கு சொன்னா புரியாதா? பின்ன இப்போ பண்ணாம எப்போ பண்ணுவேன்? 35 வயசுலையா? அப்போல்லாம் பொண்ணே உனக்கு கிடைக்காது. அதுக்கு தான் இப்போவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் தான் அம்மா கல்யாணம்னு தொல்லை பண்ணுதுன்னு இங்கே வந்தா நீயும் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நானும் உன்ன மாதிரி தான்டா. 22 வயசுல கல்யாண பேச்சு எடுத்தாலே தகதமி தான் நாடிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ ஹாப்பியா இல்லை. கல்பனா, இன்னைக்கு பிரிஞ்சி சாதம் வைக்கலாமா தக்காளி சாதம் வைக்கலாமா? ஏங்க நீங்க எதையாச்சும் பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேம்மா. தோ மாமா பாரு, சாஃப்ட் டைப். ஏதோ சமைக்க தெரிஞ்சதுனால உன்னை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணு ஒரே மாசத்துல டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடும். ஏன்டா நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கல்பனா, அந்த கல்லு உப்பை காணோம், தீந்துருச்சா வாங்கிட்டு வரணுமா? ஏங்க அந்த மஞ்சள் கலர் டப்பா பக்கத்துல பாருங்கங்க, அந்த எண்ணெய் டப்பா இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. ஒரு நாள் உங்களை சமைக்க சொன்னதுக்கு ஒரே போராட்டமா போச்சு. சரிம்மா. ஏய் சொல்ல மறந்துட்டேன்டா, நான் ஒரு ப்ரொஃபைலுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தேன்டா, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணியிருக்கா. பேரு கூட ஏதோ ஸ்ரீசந்திராவான். ஒரே ஸ்கூல் தானமே, கோயம்புத்தூர் பொண்ணு தான். பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கா. என்னன்னு பாரு. என்ன Something wrong. மச்சான் எங்கடா இருக்க? என்னடா ஏரியால என்ன சுத்து போட்டாங்கடா. எத்தனை பேரா இருக்கானுங்க? 4 பேர் இருக்காங்கடா. இந்த வரேன்டா. மச்சான் என்னடா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்ல ஸ்ரீன்ற பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதுக்கு இப்போ என்ன ஃபாலோ பண்ணு. வர முடியாதா? எனக்கே 1008 பஞ்சாயத்து இருக்கு. இந்த பிரச்சனை முதல்ல முடிச்சுட்டு போடா. டேய் வர முடியாதுடா. முடியும்டா. முடியாதுடா. டெய்லி பஜ் வாங்கி தரேன். சரி வாடா போலாம். உட்கார பின்னாடி. மச்சி வாள் வீட்டிலேருந்து வெளில வரா, ஓகேவா? இந்தா வாளுக்கு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். இதை நீ எழுதுன மாதிரி கொடுத்து அவளை ப்ரொபோஸ் பண்ண. நானாடா? நீ தான்டா. என்ன எழுதியிருக்கா நானும் பார்க்குறேன். அர்ச்சனை செய்ய கோயிலுக்கு. டேய் நான் கோயிலுக்கே போக மாட்டேன்டா. டேய் அதில் லாஜிக்லாம் பார்க்காதடா. வாள் போடாடா, போடா. டேய் போடா போடா போடா. டேய் போடா, டேய் போடா. டேய் பயமாகுதுடா. ஃபாலோ பண்ணுறா, போடா. டேய் பயமாகுது மச்சான். டேய் போடா, வண்டிக்குள்ள போட்டு போய்டாடா. டேய் போய்டாடா, போடா. வண்டியில போய் போட்டு வாடா, போடா. டேய் 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 நேம் எழுதி போறா. டேய் 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 நேம் எழுதி போறா. டேய் டேய் ஐயோ எஸ். இப்படி இருக்கீங்கடா லவ் பண்ற பேர்ல. சைன் பண்ணியா? மறந்துட்டேன் மச்சான். சரி வா போலாம். டேய் இரா வரலான்னு பார்த்துட்டு போயிடலாம்டா. சரி இப்போ என்ன பார்த்து என்ன பண்ண போற? அவள் பார்க்க போறா, எடுத்து படிக்க போறா, படிச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே போட போறா. பார்த்துட்டு போகலாமே. போய் என்ன பண்ண போற?
மச்சான் வாடா போலாம்டா வாடா. சொன்னா அவ்வளோதான்டா, வாடா போகலாம். ஃபாலோ பண்ணலாம் வா. சரி, இதுக்கப்புறம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன். ஓகேவா? உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணிக்கோ. ஆ Hello. I've been received interest from this profile. Shall we speak? ஹே ஹரிச்சந்திரா, எப்படி இருக்க? இது ரொம்ப ஃபார்மலாக இருக்கு. ஹாய், வாட்ஸ்அப். இது இன்ஸ்டாவில் ரேண்டமாக மெசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குடா. வேற எதனா. ஓகே. ஹே சந்திரா, ஐம் ஹோப் யூ ஆர் குட். இட்ஸ் ஃபன்னி வி ஆர் மீட்டிங் ஹாவ் ஆஃப்டர் லாங் டைம். I'm sorry, Dinesh. Do I already know you? ஏங்க, நீங்கள் 12th ஸ்ரீசந்திரா தானே? நானும் சேம் 2012 பேட்ச், பிவிபி ஸ்கூல் தான். காமர்ஸ் குரூப், 11th சி. பட் 12th அதர் ஸ்கூல் ஷிஃப்ட் ஆகிட்டேன். Seriously? Same school நம்ம? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. டேய், ஸ்கூலில் நீ தான் ஃபேமஸ்ன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த, அவளுக்கே உனக்கு தெரியல. ஆக்சுவலி அது உங்கள் ஃபால்ட் இல்லை. நம்ம ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புக்கும் காமர்ஸ் குரூப்புக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். அதான் உங்களுக்கு எனக்கு தெரியல. அப்படி இல்லையே. அந்த குரூப்பில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சபரி, மெத்தோன், மனோஜ், இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். டேய், இந்த எருமைங்களாம் உன் கேங் தானே? ஒரு காலத்தில் இருந்தானுங்க, ஆ. இப்போ இல்லை. ஓ, ஓ, இப்போ வேலை பிறப்ப நடத்து, நீ நடத்து. உங்கள் டிபியில் இருக்கிற ஃபோட்டோவில் ஐ கான்ட் ரெக்கக்னைஸ் யூ. ஒருவேளை நேரில் பார்த்தா தெரியும். யா, மேபி. ஷால் வி ஸ்பீக் இன் வீடியோ கால் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்? ஷியோர், வை நாட்? ஈவினிங் 6 o'clock ஓகேவா? ஷியோர். எஸ். மாப்பிள்ள, கல்யாணம் வேணான்னு சொன்ன, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. டேய், வீடியோ கால் தானே பேச போற, அதுக்கெல்லாம் எதுக்கு பர்ஃப்யூம் போட்டுட்டு இருக்க? அழகா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், ஐம் தினேஷ். வேற மாதிரி யோசிக்கிறோம். ஓகே, நீ ஸ்கூலில் பார்த்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாகவே இருக்க. சும்மாலாம் சொல்ல, ஓகேவா? ஹலோ, ஹாய், பாய். சி, ஹாய், எப்போ வந்த? நீங்கள் ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருக்குன்னீங்களே, அப்போவே வந்துட்டேன். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா தினேஷ்? எஸ், நீங்கள் பேசுறது கேட்குது. நீங்கள் ஓகே இல்லை? உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப வேர்த்து போய் ஒரு மாதிரி ஃபீவர் வந்த மாதிரி இருக்கே. சென்னையில் கிளைமேட் கொஞ்சம் புழுக்கமாக தாங்க இருக்கு. ஆக்சுவலி உங்களை நான் பார்த்துருக்கேன் ஸ்கூலில். அப்படியா? ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஃப்ளாக் எடுத்துட்டு பரேட் நீங்கள் தானே போனீங்க? அப்போது நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க.
உங்கள் என்எஸ்எஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் யூனிட்டில் நான் தான் உங்களுக்கு குளுக்கோஸ் அண்ட் ஜூஸ் கொடுத்தேன். வச்சிரும் சமாளிப்போம். ஆக்சுவலி ஃபாஸ்டிங், அதான் சாப்பிடல. பை த வே உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் டேட்டா ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இருக்குது. சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். எக்ஸைட்டிங்கான ஜாப் போல். ஜாப் டைட்டில்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும், ஆனால் வேலைலாம் ஒரே மாதிரி தான். கோயம்புத்தூரில் பார்த்த வேலையும் இங்கே பார்க்குற வேலையும் ஒன்று தான். போரிங் தான். உங்களை பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலி நான் பெங்களூரில் தான் 4 இயர்ஸாக இருக்கேன். ஐ எம் அ லீட் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் லைஃப் அண்ட் ட்ரெண்ட்ஸ் வெப்சைட் பிளாட்ஃபார்ம். ஐ எம் லீடிங் அ டீம் ஆஃப் கண்டென்ட் ரைட்டர்ஸ். ஸோ ஃபார் ஐ எம் குட். ஓ குட் குட், நைஸ். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவன் எங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான்? சாமியார் ஆகணும் தான் நினைச்சான். ஸ்கூல் ஓவர், காலேஜும் ஓவர், நல்ல ஜாப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேச்சுலர் பார்ட்டி கொடுக்கணும். ஸோ அது கல்யாணம் ரொம்ப முக்கியம். அதான். அப்போது உங்களுக்கு பேச்சுலர் பார்ட்டிக்கு போக தான் கல்யாணம்? அப்படி இல்லை, வீட்டில் அம்மாவும் அக்காவும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் கல்யாணம் பண்ணால் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே, அதனால தான். கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. மேரேஜ் ப்ரெஷர் இருக்கே. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நான் கொஞ்சம் சின்சியரான டைப். லாஸ்ட் 4 இயர்ஸாக ஒரே கம்பெனியில் இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க என் லைஃப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. ஸோ நவ் ஐ ஃபீல் கைண்ட் ஆஃப் டயர்ட். அதான் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக ஜாலியாக டிவி சீரியல்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ்னு பார்த்துக்கலாம்னு இருக்கேன். அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஹஸ்பண்டோட கோல்ஸை சப்போர்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் டேஸில் வேறு மாதிரி இருப்பா, இப்போ வேறு மாதிரி பேசுகிறா. ஏதோ பண்ணுறா, சமாளிக்கிறேன். நல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஒய்ஃப் இருந்தால் தானே பிடிக்கும். சாரிங்க, ஆக்சுவலி நான் கொஞ்சம் இண்டிபெண்ட் பார்ட்னர் தான் பார்க்குறேன். என்னோடய ஃபிலாசபி என்னென்னா, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேரும் செப்பரேட் கோல்ஸில் இருக்கணும். யாருக்காகவும் எதுவும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ நோ அஃபென்ஸ், நான் கரியர் ஓரியன்ட் பார்ட்டை தான் பார்க்குறேன். ஓகேங்க. ஆக்சுவலி ஐ எம் வெரி சாரி. இது என்னோட ஒரு சீப் ட்ரிக். இப்படி தான் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு டெஸ்ட் பண்ணுவேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே உண்மை இல்லை. இன்னும் என்னென்னலாம் டெஸ்ட் வைக்க போகிறாளோ. ரைட்டு.